நிறைய பாதங்கள் இருந்தது. அது யாரோட பாதங்கள்னு சூரியன் வந்து 360 அந்த வியூ நம்ம கெஸ்ட் ஹவுஸோட பால்கனில இருந்து தெரியுது. ஃபுல் பெருமாளே வந்து அப்படியே தங்க நிறத்துல ஜொலிப்பாரு. பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்லயே நாங்க தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அப்பா ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு டெம்பரரா. சென்னை டு திருப்பதி போற வழியில இருக்கிற ஒரு சில கோவில்களையும் பார்க்கணும் அப்படின்னு சீக்கிரமா கிளம்பி வந்தோம். ஸோ இதுல முதல் கோவிலா வந்து சுருட்டப்பள்ளி பள்ளிக்கொண்ட ஈஸ்வர பெருமாள் கோவிலோட வீடியோவை நீங்க பார்க்கலன்னா மறக்காம அதையும் பார்த்துட்டு அப்புறம் வாங்க. ஸோ 2வது ஸ்டாப்பா நாங்க வந்திருக்கிற கோவில் வந்து வேத நாராயண சுவாமி கோவில் ஆர் மத்ய நாராயண சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கோவில். ஏன்னா இந்த கோவில்ல மகாவிஷ்ணு மத்ஸ்யாவதாரம், அதாவது மீன் உருவத்துல இருக்காரு. ஸோ இந்த மாதிரி கோவில்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி தசாவதார கோவில்கள் வீடியோஸ் போட்டிருந்தோம். அதில் மத்ஸ்யாவதாரத்தில் இந்த பர்டிகுலர் கோவில் பற்றி சொல்லியிருப்போம். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா அதையும் பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற கோவில் நான் சொன்ன மாதிரி மத்ஸ்ய நாராயண கோவில் ஆர் வேத நாராயணா கோவில். ஸோ இந்த மத்ஸ்ய நாராயணருக்கு வேத நாராயணர்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்ஸ்யாவதாரம் எடுத்ததுக்கு காரணமே வேதங்களை காப்பாத்துறதுக்காக தான். அரக்கன் ஒருத்தன் வந்து வேதத்தை திருடி கடலுக்குள்ள வச்சிருவான். மீன் அவதாரம் எடுத்து கடலுக்குள்ள போய் வேதங்களை மீட்டு எடுத்துட்டு வருவார். ஸோ இதனாலதான் வேத நாராயணர்னு மத்ஸ்யாவதார பெருமாளுக்கு பேரே வந்தது. ஸோ அந்த மத்ஸ்யாவதார உருவத்திலேயே இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோவில் இது. ஸோ இந்த கோவிலோட ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் விஜயநகர ஆர்கிடெக்சர். ஸோ இந்த கோவில் இருக்கக்கூடிய ஊரோட பேர் வந்து நாகலாபுரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஜயநகர மன்னனோட அம்மா பேரு நாகம்மா தேவி. ஸோ அவங்க ஞாபகமா நாகம்மாபுரம் அப்படின்னு இருந்த பேர் தான் மருவி இப்ப நாகலாபுரமா ஆயிருக்கு. இந்த கோவில்ல மத்ஸ்யாவதார உருவத்துல இருக்கிறது மட்டும் விசேஷம் கிடையாது. இந்த கோவிலோட ஆர்கிடெக்சரே வந்து ஒரு மார்வெல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சயின்டிஃபிக்கா இந்த இடத்த வந்து கட்டியிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல 3 நாள் சூரிய பூஜா அப்படின்னு ஒண்ணு நடக்கும். இந்த சூரிய பூஜா அன்னைக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, சூரிய வெளிச்சம் கோவிலோட வாசல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் கோவிலோட சன்னதி பெருமாள் சன்னதியோட காலடியில முதல் நாள் படும். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் பெருமாளோட வயிறு பகுதி வரைக்கும் படும். 3வது நாள் பெருமாளோட கிரீடம் வரைக்கும் சூரிய ஒளி படும். ஸோ சூரிய பகவான் வந்து பெருமாளை தொட்டு வணங்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் பெருமாளே வந்து அப்படியே தங்க நிறத்துல ஜொலிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகா இருக்குமா அந்த காட்சி. ஸோ இதை பார்க்கறதுக்காக இந்த கோவிலுக்கு நிறைய கூட்டம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, இந்த கோவிலோட ஆரம்பத்திலேருந்து பெருமாளோட கிரீடம் வரைக்கும் சரியா 360 அடி டிஸ்டன்ஸ் இருக்கு. ஒரு ரொட்டேஷனுங்கிறது 360 டிகிரிஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ கோவில் வாசல்ல இருந்து பெருமாளோட கிரீடம் வந்து கரெக்டா 360 அடி இருக்கிறதுனால ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்து வர மாதிரி ஒரு கான்செப்ட்ல இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. கோவிலில் கேமரா அலௌட் இல்லாததுனால என்னால் உள்ளே சுத்தமாக கவர் பண்ண முடியல. ஆனால் கோவிலோட ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன்.
எக்ஸ்ட்ரா 1 கிலோமீட்டர் கூட போக வேணாம், ஆந்த வேலையே இந்த கோவில் இருக்குது. ஸோ முடிஞ்சால் இந்த கோவிலில் கண்டிப்பாக ஒரு ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு டெம்ப்ளரா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் அபர்ணா.